வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி, அடை தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். தக்காளி இல்லாமல் இந்த கார சட்னியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு, இது 100 கிராம் அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் கலந்து வச்சுருந்தோம், அதை ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் 1 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த சட்னி 2 நாள் ஆனாலும் கெடாது. எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை பொடிச்சு போட்டுக்கலாம். கசூரி மேத்தி சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த பூண்டு கார சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.